முதுகு பின்னால பேசுற நான் எல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டா. நடக்கு காஷ்மீர்னு எதுக்கு தேவலாம் போய்கிட்டு அண்ணன் குமாப்பட்டிக்கு போங்க மக்கள் எல்லாருமே. எல்லாத்தையும் பேசுவோம் நாங்க. திடீர்னு பைத்தியக்காரன் ஆயிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணு. எடுத்து கொடுத்துருவேண்டா. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னும் ஒரு புதிய வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க லைக் பண்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பல ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம ஒரு ஹியூமனிட்டி வீடியோ வந்து பார்க்க போறோம். அப்போ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க பூனைக்கு. பாக்குறேன் வரேன். 2 பேர் வராங்க. அடிச்சுக்காம சாப்பிடணும், பொறுமையா சாப்பிடணும். கிள்ளிலாம் விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவனையும் கூப்பிடு. வாடா டே தம்பி, வேமா வாடா. அவனை கூப்பிடுறா, அவனை கூப்பிட்டு கூடுறா. அவனுக்கு பாதி. ஆனா பைத்தியக்கார பூனை வந்து சாப்பிடு. தின்னுட்டான்டா. நீ போய் பிச்சை எடு போய். உனக்கு ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சு போச்சு எல்லாமே. உனக்கு சாப்பாடு கொடுக்க வந்தா நீ வந்து அதுல இருந்து ஒண்ணு கடிச்சு கொடுக்குற. உனக்கு அடுத்து அவன் கொடுப்பேன். அப்போ ரோட போய் பிச்சை எடு போய். பூனைகள்லாம் யாரும் வளர்க்காதீங்க. ரப்பர் ராக்கெட் விட்டு விளையாடுறாங்க. சரியான பவர்ஃபுல். சரியா சுகமா இருக்கா நாஸ்டாலஜியா. ஸ்கூல்ல இதை வச்சுதான் மக்களை ராக்கெட் விட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரீ பீரியடா இருந்துட்டா போதும். அப்படி இங்கிட்ட ஒரு ஜெட் ஏவுகணை, இங்கிட்ட ஒரு பேசஞ்சர் ஏவுகணை எல்லாம் பார்க்கும். அது ஒரு காலம். தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன். முதுகு பின்னால பேசுற நான் எல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டா. பேசுன வாய நீ அச்சு ஒச்சாலும் மூட்டு சும்மா இருக்க மாட்டா. கலெக்ஷன் வந்த இடத்துல ஒரு ரீல். எப்பேற்பட்ட பாட்டுகள் யோசிச்சு பாருங்க. வைஃபை கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. ப்ளூடூத் மூலயமாவே அந்த பாட்டுகள்லாம் வந்து அப்படியே பரவி பல மில்லியன்களை தாண்டி போயிட்டு எல்லாருக்குமே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலம்லாம் கிடையாது. ஆனா இப்ப நம்மளுக்கே வந்து இப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான். நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க மக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியாணி കഴിഞ്ഞു. ഇനി അടുത്തത് ഹലോ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. വഅലൈക്കും അസ്സലാം. മുബാറക്. അയ്യോ ഞാൻ മുബാറക് അല്ല, മുബീനയാ. നിനക്ക് ആള് മാറിപ്പോയതാ. അയ്യോ അതല്ല, ഈദ് മുബാറക്. ഓ ഈദ് മുബാറക്. പാത്രങ്ങൾ എടുത്ത് വരട്ടെ. പാത്ര എന്തിനാടി? അയ്യോ അപ്പൊ ബക്രീദിന് ബിരിയാണി ഇല്ലേ? ബക്രീദിന് ഞങ്ങൾ ബിരിയാണി വെക്കാറില്ല. ഇന്നിവിടെ സാമ്പാറും ചോറാ. നിങ്ങൾ ബക്രീദിന്റെ അന്ന് സാമ്പാറും ചോറൊക്കെ കഴിക്കുവോ? ആടി, ഞങ്ങൾ ബക്രീദിന്റെ അന്ന് സാമ്പാറും ചോറും ഉണ്ടാക്ക. ബക്രീദിന്റെ പിറ്റേ ദിവസമാണ് ബിരിയാണി ഉണ്ടാക്ക. ഓഹോ അതെയോ? എന്നാ ഞാൻ നാളെ പാത്രം കൊണ്ടുവരാം. நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒருத்தன் கூட பிரியாணி தர மாட்டாங்க. மதுரையில சூப்பர் ஹீரோ நான் தான் गाइस. வச்சு நீங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வச்சு நல்லா இல்ல, ஹல்க் வச்சு நல்லா இல்ல. ஹலோ கைஸ், நாங்க இப்ப மருதமலை முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறோம். ஆமா கைஸ், சண்டை போட்டிருந்த பேட்மேனும் நானும் ஒண்ணா வந்திருக்கோம். எல்லாம் இந்த மருதமலையானோட அருள் தான் காரணம். ஏதாவது எங்க கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறாங்க பாருங்க. எங்க ஊர் கூமாப்பட்டி பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டுல எந்த மாதிரி பிளேஸ் எங்க இருக்கும் பாருங்க. எங்க தென் மாவட்டத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு தெரியுமா? தண்ணியை குடிச்சீங்கன்னா ஏங்க சரியான ஸ்பாட். கூமாப்பட்டி இருந்தாலும் தனியா நின்று ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க மக்களே. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். காசு இல்லன்றக்கா நீ குற்றாலத்துக்கு வரமுடியான்னு சொல்லிட்டல. தமிழ்நாடு முழுக்க நீ கூமாப்பட்டி நான் பெறப்படுறேன்டா. உனக்கு நிகர நான் வரேன்டா. தென் மாவட்டத்திலே தென்னிந்தியாவிலேயே கூமாப்பட்டி மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒரு முடிவு எடுத்தேன். 1 வருஷமா போராடினேன், உழைச்சேன். இன்னைக்கு கூமாப்பட்டி உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிருச்சு. நடக்கு காஷ்மீர்னு எதுக்கு தேவலாம் போய்கிட்டு அண்ணன் கூமாப்பட்டிக்கு போங்க மக்கள் எல்லாருமே. உங்க வியூக்கு தான் காசு. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க தனியா கொஞ்சம் தேங்காய் தோண்டிட்டு இருக்கீங்க? என்னை கூப்பிட்டுக்கலாம்ல. எதுக்கு? என் வேலையும் கெடுக்கிறக்கா? உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் பார். வந்தது வா அந்த கை தோணி கொடுவா. வரேன். இங்க பாரு,
நீ வாட்டுக்கு தோண்டிட்டு இருக்கோன்னு என் வேலையும் சேர்த்து கிடைக்கூடாது, சரியா? என்னங்க நான் பாட்டுக்கு தோண்ட போறேன். ம். என்னங்க இன்னைக்கு விசேஷத்துக்கு உங்க அக்கா வந்திருந்தாங்களா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஆடா அது ஒண்ணும் இல்ல. A few moments later. வாழ்க்கை என்பதே அன்பினில். வந்த வழியா நீ கரெக்டா பார்த்துட்டு போயிட்டோமா. இதுக்கு பேரு தான் மேல மாட்ட நக்கர மாடு கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காலையில இருந்து சாப்பிடாம லூசு கூதி மாதிரி குத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில போய் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு. நாம இப்போ தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்க மாறன் பரோட்டா கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்க சுத்தி எங்கெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. பில்லு போட போனப்போ நம்ம கேமராவை பார்த்துட்டு காசு வேண்டாண்டாங்க. கோத்தா அடிச்சுதுடா ஜாக் பாட்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நான் சாப்பிடுறேன், பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். என்னென்னலாம் ஆக போதோ தெரியல. இன்னும் கொஞ்ச நாளிலேயே யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாளிலேயே வச்சு பிரைம் மினிஸ்டர் மாதிரி வீடியோ போட்டு நம்ம எல்லாத்துக்கும் மறுபடியும் லாக்டவுன் போட்டுருக்கோம், நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாலும் பரப்பி விடுவாங்க. Anata pacaye apate keke na apatia apate keke tu apatito apate kutu apatie. ஸோ பெரியவங்களுக்குலாம் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் வந்து ஏஐ மூலமா கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது, சும்மா ஃபேக் அப்படின்னு சொல்லி. ப்ரோ நான் என்னோட விட்டுறேன், என்னோட லாஸ்ட் ப்ரோ. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்காக சொல்றேன், இவங்க ஒயின் ஷாப்ல ஒர்க்கர் கூட கிடையாது. என்னோட விட்டுறேன் ப்ரோ, இதால லாஸ் ஆஃப் பே நிறைய இருக்கு, அதனால வேண்டாம். என்னோட விட்டுறேன் ப்ரோ, என்னோட விட்டுறேன். இது ஒன்னு ஓபன் பண்ணியாச்சு, ஒன்னு ஓபன் பண்ணல. இது வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நான் டாக்டர் மிஸ்ஸா விட்டுறேன். ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்படியே ஆரம்பிச்சு முடிஞ்சா போச்சு. ஆல்ரெடி ஒண்ணு முடிச்சு இன்னொன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காப்ல. நானும் இதைத்தான் டெய்லி சொல்றேன், காடே ப்ராமிஸ் பண்ணாதன்னு சொல்றேன். I don't today chicken biryani. Subscribe pro camber. Nice. Nasal. Oil. Ghee. Cardamom. Cinnamon. Clove. Larry onion. Chili. Salad. Garlic, ginger. Chili powder. Tomato. Salt. Garlic. Mint. Coriander leaves. Soaked rice. ஆஹா, I am waiting. Biryani ready. Nice. Try it. Wow. பிரியாணி ரெடி, தூக்கி போட்டு தூர்வாருவோம். சக்கரை பொங்கல் ரெடி. பிரியாணியா அது? ஏன் அப்படி காட்டிட்டு திரியிற? என்ன காமிக்கிறேன்? கொஞ்சம் இறக்கி விடு, அசிங்கமா இல்ல இந்த மாதிரி திரியறதுக்கு. ஏய் மதுரையே அப்படித்தான், என்ன சொல்ற? அப்படித்தான் தெரியும் அண்ணா. தாண்டி அவன் விலகி ஓடுவேன். என்ன உள்ள ஏதோ வச்சிருக்க போலியே? ஜாமான்டா எடுத்து குடுத்துறேன், நீ பால்ல பேசாம. ஜாமானா? ஆமா. இந்த ஜிபி முத்து எடுத்து குடுத்துருவேண்டா. இதான் ஓஜி மதுரை லாங்குவேஜ். ஏன் ஒரு நட்பா ஒரு மதுரைக்காரங்க ஒரு அட்ரஸ் ரூட் கேட்டா கோபப்படா, சும்மா அப்படிதான். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்கடா. எல்லாத்தையும் கேட்டோம்னு சொல்லு. கோச்சிக்காங்க நண்பா. பிளாக் பண்ணாதான் நீங்க உங்க பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, இன்ஸ்டால பாத்துருப்ப. இன்ஸ்டாகிராம்ல கொடூரமா வரீங்களா? அவர்தான் கொடூரமா தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கத்துக்க, கரெக்டா இருந்துக்க, சரியா? எல்லாத்தையும் பேசுவோம் நாங்க, திடீர்னு பைத்தியக்காரன் ஆயிருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணு, சும்மா சும்மா. என்னடா உம்மா கொடுக்குற? நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினாலும் பரவாயில்ல ப்ரோ, வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க ப்ரோ. சாமா பயலுக்கு. இங்க பாருங்க இவன. எப்பா என்னது இது? ஆம்ஸ் இப்படி இருக்கு. கராத்தே மாஸ்டருங்கிறாங்க, ஆனா ஆம்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. செதறுது. என்னங்க புது ஸ்டில்லா இருக்கு. இந்த ஸ்டில் என்னங்க பயங்கரமா இருக்கு. இந்த ஸ்டில் ஐயோ, கராத்தே மாஸ்டரோட பேண்ட் எல்லாம் ஊத்துங்க. இது பேண்ட தூக்கி போடுறா ஃபர்ஸ்ட். வருங்கால சூப்பர் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே தமிழ்நாடு ததுங்கிரத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்பில்ல. சிங்கம் கால அரங்கிடுது. பிரான் ஒண்ணு பண்ண முடியாது. கொம்பே ரைட்டா. நெஞ்சு அடைக்கல. பிரான் குத்து வருது. பிரான் அப்படியே வாயை கொண்டு வராதே எவனா சொல்லி. எப்படா பண்ற? அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன்லாம் என் மயிறு சமம்.
மயிறு மயிறு சமம். மயிலே இல்லாம இவ்வளவு மயிர் சொல்லுகிற நீ தண்ணி இல்லையா கிளாரிட்டி இதுல சொட்ட கிட்ட சொட்ட என்ன மச்சான் நீ ஒரு போய் சொட்டா கிட்ட எல்லாம் பேசுற? ஒரு காமெடியா பேசுனேன், நானும் திருப்பி காமெடியா பேசுனேன். காமெடியா ஏடா எதாவது ஒரு காமெடின்னு இல்லையா மச்சான் நீ? மச்சான் நீ கஷ்டப்பட்டு போறாரு எல்லாரும் மயிராண்டி அது இதுன்னு பேசலையா? குண்டா இருக்கிறோம் ஒல்லியாவலாம், ஒல்லியா இருக்கிறோம் குண்டாவலாம். சொட்ட குண்டா அவன் என்ன பண்ணுவான்? இதே விக்கு வச்சா விக்கு தலையான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறீங்க. இனிமேல் வந்து இந்த சொட்டை மண்டை போடு முட்டி அப்படிலாம் ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ண மச்சான். மனசு கஷ்டப்பட்டாது கத்தோம். நான் பண்ணலாம், இனிமே பேசல. நல்லா சமுத்திர நீ மாதிரி பேச கத்துக்கணும்டா நீ. மாட்டுவாயா இல்ல ஏன் தேர்ந்துக்கிறாங்க பார்ப்போம். உக்காலத்து வாங்கினியா? ஏய் உன்னை பக்கத்துல பசங்க தேர்ந்துக்கிறாங்க பேர். ஏன் கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட் இல்ல? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவங்க தவளை வாயா மாத்து வாயன்றானுங்க. திருப்பி ஏதாவது சொல்லிட்டா கோச்சிக்கிறாங்க. பொண்ணுங்க வந்து குண்டா இருந்தா சப்பி கேர்ளு சப்பி குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பசங்க குண்டா இருந்தாங்கன்னா மட்டும் குண்டு. எவ்வளவு காசு வந்திருக்கு? எவ்வளோ? 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் நாங்க என்ன பண்றது தெரியுமா? அள்ளி அள்ளி போடுறா. நம்ம 10 வருஷத்துக்கு போல ஆட்டோக்காரங்க ஆட்டோ ஓடுமா? இது எங்களுக்காக வாங்க, அவங்களுக்காக வாங்க. நீங்க ஏமாத்து போட்டீங்க தானே? நல்லா இருக்கீங்களா? கடை ரெடி பண்ணமா? என் பேர் ரேவதி. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பசங்க 3 பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். வீட்டுக்கு ஹேண்டிகேப் தான். கடையை கொஞ்சம் வச்சு பார்த்தேன். அதுல வந்து பொருள் வாங்கறதுக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப தவறி போயிருந்தாலும் என்னால முடியவில்லை. அடிக்கடி வந்து உங்களை பாக்கலாம். தேங்க்ஸ்மா. உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. நன்றிமா. நல்லதே சந்தோஷம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என்ன கடவுள் வந்து விட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காளா என்னன்னு எனக்கு தெரியாத விஷயமா இருக்கு. எனக்கு பொருள் நான் எப்படி வாங்குவேன்னு நினைச்சு பார்க்காத விரும்பமா இருந்தானா. அப்படிதான் சொல்லாதீங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் கேஷ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அதுல தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். பாப்பா நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும். இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு. நீ வந்து மேலும் மேலும் வளரணும். உனக்காக இந்த பிளாக் போர்ட் சேனல் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு புது வீடியோல உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும்